ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு அவர் தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சது தான். நான் வந்து இது உங்களுக்கு ரெசிப்பியாக போடலை. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சும்மா சமைச்சேன். சரி, அதை உங்கள் கூட அப்படியே பேசிக்கிட்டே ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். அதுதான் இந்த வீடியோ. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா புரட்டாசிங்கிறதுனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேரும் சாப்பிட மாட்டாங்க. எத்தனை பேர் சாப்பிட மாட்டீங்கங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் புரட்டாசி 1 மாதம் ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நாங்கள் சனிக்கிழமை விரதம் எடுக்கிறதுனால நாங்கள் அந்த மாதம் ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டோம். அதனால் சரி இன்றைக்கி நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து சமைச்சிடலாம் அப்படின்னுட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்து சமைச்சோம். அப்புறம் இன்றைக்கி மட்டும் தான் சமைச்சோம். அதுக்கு பிறகு சமைக்கல, அதோட முடிஞ்சிருச்சு. இனிமேல் 1 மாதம் கழித்து தான் நாங்கள் இனிமேல் சமைக்கணும். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நான் எப்படி சமைப்பேங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது நமக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லா காரம் சாரமாக மசாலா அரைச்சி குழம்பு வைக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழிங்கிறது வந்து நம்ம கிராமத்தில் கிடைக்கிறத வாங்கினோம்னா அது ஒரிஜினலாக இருக்கும், இன்னும் நல்லாவும் இருக்கும். இது வந்து நம்ம கடையில் தான் வாங்குகிறோம். கொஞ்சம் அந்தளவுக்கு பண்ணைக்கோழின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கோழி தான் நாங்கள் சரி ப்ராய்லர் சாப்பிட்றதுக்கு பதில் இதுவே பெட்ரு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இதை தான் வாங்கிக்கிறது. ஏன்னா ப்ராய்லர் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. அது நிறைய அந்த ஊசி போடுறதுனால நிறைய கெடுதல்லாம் நிறைய இருக்குங்கிறதுனால, அதனால் நாங்கள் எப்போவுமே இந்த கோழி தான். கிராமத்தில் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி சமைச்சு பாருங்கள். அது இன்னும் செம்ம டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். இந்த நெஞ்சு சளி, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா அதெல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சரியாகும் சீக்கிரமாக. நாம் இந்த கோழி சமைக்கும்போது கொஞ்சம் குழம்ப நல்லா தண்ணியாக வச்சு சமைச்சோம்னா, நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தண்ணியாக சமைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி சூப்பு வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, ரொம்ப நல்லது. அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த பார்த்திங்கன்னா, அந்த மசாலாலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிங்க. ஏன்னா அந்த இல்லைனா கொஞ்சம் அடி தீஞ்சு போகிறது மாரி இருக்கும். அதை நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் சிக்கனை சேர்த்துங்க. அந்த சேர்த்து அதுக்கு பிறகு நீங்கள் பரட்டி விட்டுட்டு நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா அது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பாருங்கள் எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கணும். சேர்த்து தான் நம்ம செய்யும்போது அது இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி அதுக்கு பிறகு நம்ம சிக்கன் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. அதோட சிக்கன் எல்லாமே நல்லா சேர்ந்து ஒன்று சேர்ந்து மசாலா அதில் வந்து காரச்சாரமாக நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம அதை வந்து சேர்த்து வேக விடலாம் நல்லா. ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனால் ப்ராய்லர்னாக்கா நமக்கு உடனே வெந்துடும். ஆனால் இது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் நல்லா வேக விடணும். அதனால் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும் அதை. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கிறேன். இப்போ அது மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே.
பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு பசிக்குது, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். என் பையன் முன்னிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் ரெடி ஆகிடுச்சான்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.